ஆலடிப்பட்டியான் இப்போது 65க்கும் மேற்பட்ட கிளைகளுடன் உங்கள் இனிய தருணங்களை மேலும் தித்திப்பாக்க. டிட்வா புயல் நகர்வு மற்றும் மழை பாதிப்பு தொடர்பான விவரங்களை வரைகலையில் விவரிக்க இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சலீம். இலங்கைக்கு பக்கத்திலிருந்து மெல்ல மெல்ல அது இலங்கையை நோக்கி நகர்ந்து வந்தது. இலங்கையில் கடுமையான சேதத்தை செய்த பிறகு தற்பொழுது தமிழ்நாட்டை நோக்கி நகரத் தொடங்கி இருக்கிறது. இங்கே பாருங்கள், இந்த வரைபடத்தில் நாம் தெளிவாக பார்க்கலாம். இங்கே இருந்த புயல் இப்பொழுது இங்கே வந்து வட்டமிட்டு கொண்டிருக்கிறது. அந்த வட்டமிட்டு கொண்டிருக்கும் புயலானது தமிழகத்தை நோக்கி மெல்ல மெல்ல நகர்கிறது. பெரிய ஸ்பீட் அப்படின்னு சொல்லி நாம் சொல்ல முடியாது, ரொம்ப ஸ்லோவாக தான் வருது. அதாவது மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகம் அல்லது 8 கிலோமீட்டர் வேகம் இப்படித்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது இலங்கைக்கு மேலே அந்த சுழற்சி நமக்கு தெரிகிறதா? தமிழகத்தில் இந்த குறிப்பிட்ட பகுதியில் பாருங்கள், நாகப்பட்டினத்தை சுற்றி கடுமையான மழையை கொடுத்து கொண்டிருக்கிறது. இது இங்கேயே கடக்குமா என்றால் கடக்காது. இது என்ன பண்ணுது, மெல்ல மெல்ல அந்த கடற்கரையை நோக்கி மேலே சென்னையை நோக்கி நகர்ந்து வருகிறது. இதனால் சென்னை மக்கள் இனி படிப்படியாக அதிகமாக மழையை எதிர்பார்க்கலாம். இன்று இரவு அதிகரிக்கும் என்று தெரிகிறது, நாளையும் மழை அதிகரிக்கும். உங்கள் மனசில் ஒரு கேள்வி இருக்கலாம். அடிப்படை கேள்விகள் என்ன அப்படின்னா, முதல்ல அதாவது வண்டிகளை கொண்டு போய் யாரெல்லாம் தாழ்வான பகுதியில் வசிக்கிறீங்களோ கொண்டு போய் ஃப்ளைஓவரில் கார்களை நிறுத்த வேண்டுமா என்றால் அதற்கு தற்பொழுது விடை சொல்ல முடியாது. சமீபத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் கூட என்ன சொன்னார் பாருங்க, வானிலை ஆய்வு மையம் புயல் எங்கே அதாவது கரையை கடக்கிறது என்பதை தெளிவாக சொல்லவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். அதே போலத்தான் மேப்பும் அது எங்கே தெளிவாக கரையை கடக்கிறது என்பதை காட்டவில்லை. இந்த செயற்கைக்கோள் வைத்த அந்த எடுத்த புகைப்படங்களை வைத்து இதை எந்த பகுதிக்கு நகர்ந்து செல்லும் என்று ஜட்ஜ் செய்கிற சூப்பர் கம்ப்யூட்டர்ஸும் தெளிவாக காட்டவில்லை. தெளிவாக காட்டுவது என்னென்ன அப்படின்னா, இலங்கை மேலே வரும் அப்படின்னு சொல்லி காட்டுச்சு. இலங்கையில் கடுமையான மழை, 100க்கும் மேற்பட்டோர் அங்கே உயிரிழந்திருக்காங்க, 100க்கும் மேற்பட்டோரை அங்கே காணவில்லை. அங்கிருந்து நாகப்பட்டினத்தில் மழை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதன் பிறகு சென்னைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகப்பட்டினத்தில் அந்த வயலட் கலர் நமக்கு தெரிகிறதா? இன்னும் சற்றே ஜூம் செய்து பார்த்தால் உங்களுக்கு மிக தெளிவாக தெரியுங்க. பாருங்கள், நம்ம தமிழ்நாடு கரையோரம் அந்த புயலானது, அந்த சுழற்சியானது வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இங்கே மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், காரைக்கால், வேதாரண்யம் அந்த பகுதியில் கடுமையான மழை இருக்கும் என்று தெரிகிறது. இப்பொழுது நமது செய்தியாளர் அதாவது மயிலாடுதுறைக்கும் நாகப்பட்டினத்திற்கும் இடையில் அந்த புயலால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் தற்பொழுது அதிகமாக இருக்க சூழலில் தாயுமானவன் நின்று கொண்டிருக்கிறார். சென்னையிலிருந்து அங்கு பயணித்திருக்கிறார். தாய்மானவன் வணக்கம். மிகுந்த சிரமத்தோடு நீங்கள் நிற்பது நமக்கு தெரிகிறது. அந்த கொடையே பார்த்தீங்கன்னா பிச்சுக்கிட்டு போகுது, அந்த அளவுக்கு காத்தடிக்கிற. அதாவது நீங்கள் சொல்வதற்கு முன்னாடி நீங்கள் அங்கே காண்பிக்கும் காட்சிகளே நீங்கள் சொல்ல வரக்கூடிய தகவலை தெரிவிக்கின்றது. கடுமையான காற்றில் நீங்கள் நின்று கொண்டிருக்கீங்க, அந்த ரெயின் கோட் போட்டிருக்கீங்க, உங்களோட கையில் ஒரு கொடை வச்சுருக்கீங்க. அந்த கொடை எந்த அளவு அந்த காற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்கள் பின்னாடி யாரும் இல்லை, நீங்கள் மட்டும்தான் அந்த கடற்கரை பகுதியில் நிற்கிறீங்க. முதல்ல ரொம்ப ஜாக்கிரதையாக நில்லுங்க. உங்களுடைய பாதுகாப்பை நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள். பொதுமக்களுக்கு நீங்கள் அங்கிருந்து சொல்லவிருக்கும் செய்தி என்ன? மேப் இப்போ நீங்கள் நின்று கொண்டிருக்கும் இடத்துல தான் அதனுடைய தாக்கம் அதிகமாக இருப்பதாக காட்டுகிறது. காற்று எப்படி இருக்கிறது, மழை எப்படி இருக்கிறது? நன்றி சலீம். நாம் தற்போதைய சூழலில் பாதுகாப்பான இடத்துல தான் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இருந்தபோதும் கூட இது கடற்கரை பகுதி என்பதன் காரணமாகவும் புயல் தற்போது மெல்ல மெல்ல தமிழக கடற்கரை பகுதி நோக்கி நகர்ந்து வருவதன் காரணமாகவும் பலத்த தரைக்காற்று என்பது வீசி வருவதை பார்க்க முடிகிறது. 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும் அவ்வப்போது 90 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த தரைக்காற்று தற்போது வீசக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்த்து வரீங்க. குறிப்பாக காற்றினுடைய வேகம் எவ்வாறாக இருக்கிறது என்பதற்காகத்தான் இந்த கொடையை காட்டுறேன். நீங்களே பார்க்கலாம் எந்த அளவுக்கு காற்றினுடைய வேகம் இருக்கிறது என்பதை இந்த காட்சிகள் வாயிலாக நம்மால் உணர முடியும். குறிப்பாக கடலை பொறுத்த மட்டில் பார்த்தோம்னால் கடுமையான சீற்றத்தோடு காட்சியளிக்கிறது. சுமார் வழக்கமாக 3 to 3.6 மீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய கடல் அலையுடைய எழுச்சியானது கூடுதலாக 1 மீட்டர் வரைக்கும் கூடுதலாக இருப்பதாக தரவுகள் சொல்கின்றன. அது மட்டுமல்லாமல் இலங்கையை புரட்டி போட்ட அந்த டெத்வா புயலானது தற்போது மெல்ல மெல்ல வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து தமிழக கடலோர பகுதிக்கு பேரலாக தொடர்ந்து பயணம் மேற்கொள்வதால் பல்வேறு மாவட்டங்களுக்கு படிப்படியாக மழை என்பது பெய்து வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வரோம்.
நேற்றைய தினம் பார்த்தோம்னால் ராமநாதபுரத்தில் கடுமையான அலை சீற்றம் என்பது காணப்பட்டிருந்தது. தற்போது மெல்ல மெல்ல அந்த புயலானது டெல்டா பகுதியை நோக்கி வந்திருக்கிறது. தற்போது டெல்டாவை பொறுத்தமட்டில் பார்த்தோம் என்றால் நாகை, காரைக்கால், மயிலாடுதுறை, கடலூர் ஆகிய 4 மாவட்டங்களில் கடுமையான கடல் சீற்றம் என்பது தற்போது தொடங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். வழக்கத்திற்கு மாறாக கடல் அலையுடைய எழுச்சி என்பது அதிகரித்திருக்கிறது. சுமார் 1 மீட்டர் வரைக்கும் கடல் அலையுடைய சீற்றம் என்பது அதிகரித்திருப்பதா வானிலை ஆய்வு மையத்துடைய தரவுகள் வந்து சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தரைக்காற்று, பலத்த தரைக்காற்று என்பது வீசி வருகிறது. 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 90 கிலோமீட்டர் வேகத்திலும் தரைக்காற்று என்பது வீசி வருவதால் இந்த கடற்கரை பகுதி என்பது ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் என்பது இருந்து வருகிறது. இதற்கு முன்னதாக வருவாய்த்துறை அமைச்சர் KKSR ராமச்சந்திரன் தெரிவிக்கும் போது கூட கடற்பகுதிக்கு பொதுமக்கள் யாரும் செல்ல வேண்டாம், பாதுகாப்பாக இருங்கள், செல்ஃபி எடுப்பதற்காகலாம் வர வேண்டாம் என்பதெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் நாம் இருக்கக்கூடிய இடம் என்பது தரங்கம்பாடி. இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது. டேனிஷ் கோட்டை இந்த பகுதியில் தான் இருக்குது. தினசரி பார்த்தோம் என்றால் நாள்தோறும் ஏராளமான மக்கள் வந்து இந்த டேனிஷ் கோட்டையை பார்ப்பதற்காக வருகை தருவது வழக்கம். ஆனால் தற்போது புயல் மற்றும் கடல் சீற்றம் காரணமாக இந்த டேனிஷ் கோட்டைக்கு பொதுமக்கள் மற்றும் பார்வையாளர்கள் வருகை தருவதற்கு அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது. கடற்கரை பகுதிக்கு வருகை தருவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் மீனவர்களை பொறுத்த மட்டில் மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க செல்லவில்லை. தங்களுடைய மீன்பிடி உபகரணங்கள் மற்றும் படகுகளை பாதுகாப்பாக இங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் நேரடியாகவே பார்க்க முடிகிறது. தரங்கம்பாடி மட்டுமல்ல, மயிலாடுதுறை மாவட்டத்தில் பூம்புகார் கடற்பகுதியிலும் இதே சூழல் தான் நிலவுகிறது. காரைக்கால், நாகை, மயிலாடுதுறை, கடலூர் 4 மாவட்டங்களில் கடுமையான கடல் சீற்றம் என்பது நிலவி வருகிறது. கடல் அலைகளுடைய எழுச்சி என்பது அதிகரித்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் உணர முடிகிறது. குறிப்பாக வானிலை ஆய்வு மையத்தை பொறுத்த மட்டில் இன்று இரவு வரைக்கும் இந்த டெல்டா மாவட்டங்களில் கடுமையான கடல் சீற்றமும் தரைக்காற்றினுடைய வேகமும் அதிகமாக இருக்கும் என தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக மயிலாடுதுறை, கடலூர், செங்கல்பட்டு, விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அதிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதால் ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த புயலின் காரணமாக. தற்போது மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்த மட்டில் பார்த்தோம் என்றால் நேற்று நள்ளிரவு தொடங்கிய மழையானது படிப்படியாக அதிகரித்திருப்பதை பார்க்க முடிகிறது. தற்போதைய சூழலில் இந்த டெத்வா புயலானது மெல்ல மெல்ல தமிழக கடற்கரை பகுதியை நோக்கி நகர்ந்து வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து டெல்டா மாவட்டங்களில் பயணிக்கக்கூடிய ஒரு சூழலில் புயலுடைய ஒரு சில பகுதிகள் நீங்கள் சொன்னது போல் இந்த தரங்கம்பாடி, பூம்புகார் மற்றும் கடலூர் மாவட்டத்துடைய சில கடலோர பகுதிகளின் மேல் நிலவுவதால் வழக்கத்தை விட மற்ற இடங்களை காட்டிலும் இந்த பகுதியில் கடலுடைய சீற்றம் அதிகரித்திருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. நாமும் கூட சற்று முன்னர் வானிலை முன்னறிவிப்பை பார்க்கும்போது எந்த பகுதியில் புயலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது என்பதை பார்த்துவிட்டு தான் இந்த பகுதியில் அதிகபட்ச புயலுடைய தாக்கம் இருப்பதால் தான் இந்த பகுதிக்கு நேரடியாக நாம் வருகை தந்திருக்கிறோம். சென்னையிலிருந்து பயணம் மேற்கொண்டோம். வரக்கூடிய வழி நெடுகிலும் கடுமையான காற்று என்பது, தரைக்காற்று என்பது நிலவி வந்தது. இந்த ஒரு சூழலை தான் டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே இந்த புயலுடைய தாக்கம் என்பது அதிகரித்திருப்பதை பார்க்க முடிகிறது. டெல்டா மக்களை பொறுத்த மட்டில் தற்போது தான் ஆங்காங்கே சம்பா பயிர்களை வந்து நட்டிருக்கிறாங்க. பல இடங்களில் மழையின் காரணமாக சம்பா பயிர்கள் மூழ்கக்கூடிய ஒரு சூழலை நம்மால் நேரடியாகவே பார்க்க முடிந்தது. மிகவும் பரிதாபகரமான ஒரு சூழலை நம்மால் இங்கே உணர முடிந்தது. குறிப்பாக மயிலாடுதுறை மாவட்டம், திருவாரூர் மாவட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் போடப்பட்டிருந்த அந்த சம்பா பயிர்கள் இந்த வெள்ளத்தால் கடுமையாக மூழ்கி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் உணர்த்த முடிகிறது. இந்த ஒரு சூழலை தான் மெல்ல மெல்ல இந்த புயலானது வடகடலோர மாவட்டத்தை நோக்கி செல்ல இருக்கிறது. புதுச்சேரிக்கு பிறகாக இந்த புயலுடைய தீவிரத்தன்மை என்பது படிப்படியாக வலுவிழப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. 30ஆம் தேதி மாலையெல்லாம் இந்த புயலானது வலுவிழந்து படிப்படியாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகத்தான் சென்னை கடற்கரை பகுதியை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய சூழலில் டெல்டா பகுதி முழுவதும் பலத்த தரைக்காற்று என்பது வீசி வருகிறது. கனமழை என்பது கொட்டி தீர்த்து வருகிறது.
உங்களுடைய தெளிவான தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். மிகுந்த சிரமத்துக்கிடையே நீங்கள் அங்கே செய்தி சேகரித்து கொண்டிருக்கிறீர்கள். பொதுவாக செய்தியாளர்கள் பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, எல்லாரும் புயல் வருது அப்படின்னா அதிலிருந்து தங்களை காத்துக்கொள்வதற்காக எதிர் திசையில் ஓடுவாங்க. ஆனால் செய்தியாளர்கள் புயலை நோக்கி ஓடுவாங்க. அதுக்கு சிறந்த உதாரணம் நீங்கள் தான். அதிகபட்ச பாதிப்பு எங்கே இருக்கிறது, அதிகபட்ச காற்று எங்கே வீசுகிறது என்பதை பார்த்து கரெக்டாக நீங்கள் மயிலாடுதுறைக்கும் நாகப்பட்டினத்துக்கும் இடையில் சென்று அங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய குடை எப்படி பறந்தது என்பதையும் நாம் தற்பொழுது எப்படி பறக்கிறது என்பதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த காற்றின் வேகத்தை உங்களுடைய குடையை வைத்து நீங்கள் காண்பித்திருக்கிறீர்கள். உங்களுடைய பாதுகாப்பையும் நீங்கள் உறுதி செய்து கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய தெளிவான தகவல்களுக்கு மிக்க நன்றி தாயுமானவர். சென்னையிலிருந்து எமது செய்தியாளர் அங்கே சென்று செய்தி சேகரித்து கொண்டிருக்கிறார். புயலானது இலங்கைக்கு மேலே நகர்ந்து தமிழக கடற்கரையை நோக்கி வருதுங்க. சரி, அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பதை நாம் சற்றே ஜூம் அவுட் செய்து பார்த்து விடலாமா? இங்கே பாருங்கள், இப்போ நாம் பேசி கொண்டிருக்கும் நிலவரம் 29ஆம் தேதி சனிக்கிழமை. படிப்படியாக அது என்ன பண்ணுது, முதல்ல டெல்டா மாவட்ட பகுதிகளில் மழையை கொடுத்து விட்டு அங்கிருந்து புயலானது எப்படி பயணிக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டி இருக்கும். முதல்ல இங்கே தான் அதிகமாக அது மழையை கொடுக்கிறது. பிறகு இந்த சுழற்சி உங்களுக்கு தெரிகிறதா? இந்த சுழற்சி மெல்ல 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 நகர்கிறது. மணிக்கு 8 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் அது நகர்ந்து வருவதால் பொறுமையாக வருகிறது. அதனால் சென்னை வாசிகளை பொறுத்தவரை இங்கே பாருங்கள், முதல்ல இப்போ பெருசாக ஒன்றும் மழை இல்லை. ஆனால் வானில் மேகக்கூட்டங்களை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் படிப்படியாக புயலின் அந்த டைரக்ஷன் பாருங்கள், அப்படியே கடற்கரையொட்டி கடல் பகுதியிலேயே மேலே மெல்ல மெல்ல நகர்ந்து வருகிறது. அதனால் புதுச்சேரி, சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு இன்று மாலை ஆரம்பித்து இரவு மற்றும் நாளை காலையெல்லாம் மழை சிவியராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே கரையை கடக்கவிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கும். டெல்டா மாவட்டங்களில் கடுமையான மழையை கொடுத்த பிறகு வடக்கு தமிழ்நாடு நோக்கி நகர்கிறது இந்த புயல். புதுச்சேரியை தாண்டினவுடனே ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம செய்தியாளர் சொன்னார், அது வலுவிழக்கும். புயலாக கரையை கடக்காது. சென்னை பக்கத்தில் வரும்போது சற்றே வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகத்தான் அது நகர்ந்து வரக்கூடும். இருந்தாலும் காற்றின் வேகம் என்பது மணிக்கு சுமார் 70 முதல் 80 கிலோமீட்டர் வரையில் வீசலாம். சென்னைக்கு அருகே வரும்போது அது புயலாக இருக்காது என்பது சென்னை வாசிகளுக்கு ஒரு நல்ல செய்தி. இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை உச்சபட்ச மழை இருக்கும் சென்னையில் என்று எதிர்பார்க்கப்படும் காரணத்தினால் சென்னையை ஒட்டிய மாவட்டங்கள், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை இது போன்ற மாவட்டங்கள், குறிப்பாக அந்த புதுச்சேரியை சுற்றியுள்ள மாவட்டங்களும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சென்னை வாசிகளை பொறுத்தவரை ஞாயிற்றுக்கிழமை கடுமையாக அங்கே மழை எதிர்பார்க்கப்படும் காரணத்தினால் எதிர்பார்த்த அளவு இந்த புயலானது சென்னையில் கொண்டு வந்து மழையை கொடுத்துருச்சு அப்படின்னா திங்கட்கிழமை ஸ்கூல்ஸ் லீவு விட வாய்ப்பு இருக்கிறது. எனினும் அதெல்லாம் கவர்மெண்ட்டு தான் முடிவு பண்ணி சொல்லுவாங்க, மழை எந்தளவு சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, எவ்வளவு மழை கொடுத்துருக்கிறது அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போதைய கணிப்பு ஞாயிற்றுக்கிழமை, அதாவது நாளை மழையின் அளவு அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இப்போதைக்கு லேசாக தூறல் சாரல் இப்படி தான் இருக்கே தவிர இது நைட்டு அதிகரிக்கும், நாளை இதை விட அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. படிப்படியாக வலுவிழப்பது எப்போ அப்படின்னா திங்கட்கிழமை காலை அது வலுவிழக்கும் என்று தெரிகிறது. எனினும் இந்த புயலானது அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இது வலுவிழந்து எந்த பகுதியில் கரையை கடக்கப் போகிறது என்ற கேள்விக்கு இன்னும் விடை தெரியாமல் இருக்கிறது. காரணம், புயலானது நின்று விளையாடுகிறது, அவசரப்படவே இல்லை. கடற்கரை மேலே மெல்ல 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 நகர்ந்து வருகிறது. இனி எவ்வாறு நகரவிருக்கிறது என்பதை பொறுத்து வானிலை கணிப்புகள் அமையும். ஆலடிப்பட்டியான் இப்போது 65க்கும் மேற்பட்ட கிளைகளுடன் உங்கள் இனிய தருணங்களை மேலும் தித்திப்பாக்க